இந்த பெட்ரூம் லைட் வாடகைக்கு போக போகுது. என் சண்டையை தீர்த்து வைங்கண்ணே. இந்த பெட்ரூம் லைட் எப்படி எரியுது? அடே போட்டு தலையா, இதுக்கு பேர் தான் கப்பு. பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி எரியுது? யாருங்க? ஏன் போலீஸ் வந்திருக்கு? காந்தியப்பா என்ன நடக்குதுங்க? இங்க வாடி, கிட்ட வா சொல்றேன். அட உன் நாக்குல நல்ல சாமி உட்காரு. அடிக்கிறாங்கடி. உங்களையா? இங்க இருக்க எல்லாமே நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுங்க. நான் கும்பிடுற சாமி உங்களை சும்மா விடாது. கும்பிடுற சாமி. சாமி ரூமங்க வந்துட்டோம். கொஞ்சம் இருமா. இத பாருங்க, இது கரைபடியாத கரங்கள். நான் பெருசா ஒண்ணு சேர்த்து வைக்கலங்க. இது ஒரு மினிஸ்டர் வீடுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, உண்மைக்கு பயந்தவங்க வேற எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. நெஞ்சில நேர்மை இருக்கு, செய்யற செயல்ல நியாயம் இருக்கு. வேற எதை பத்தியும் எங்களுக்கு கவலை இல்ல. உள்ள எல்லாம் போக முடியாதுங்க. தள்ளி போங்க, எங்க வேலையை செய்ய விடுங்க. உள்ள யாரெல்லாம் தெய்வமா இருக்காங்கன்னு பாத்துட்டு வரட்டும். இதாங்க என்னுடைய சொத்து. இவங்க தான் நான் கும்பிடுற சாமிங்க. நான் போய் சொல்லல சார். இவங்க எனக்கு போய் பேச கத்து கொடுக்கல. நீ என்னமா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்க? இப்ப தம்பி ஒண்ணு இல்ல தம்பி, கொஞ்சம் வைரமும் தங்கம் மட்டும் தான் இருக்கு. சொன்ன கேளுங்க. காவல் தெய்வமே, சாவி சொல்லக்கூடாது. சாவி கொடுங்க. சாவி கொடுங்க. அவங்க அதிகாரிமா அள்ளிட்டு போட்டு கொடு. எவனோ கண்ணு வச்சுட்டாமா. அதுல ஒண்ணு இல்ல சார், சொன்னா கேளுங்க சார். நானே அதை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சார் திறப்பேன் சார். என் உயிரியை உள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கேன் சார். சார் தொடாதீங்க சார். சார் ஐயோ, உப்பு சத்தியாகிரகத்துல பார்த்துக்கோன்னு கொடுத்த சார். இப்ப பத்திரப்படுத்தி வச்சிருந்தேனே. ஐயா ஐயா கீழே போட்டாதீங்க ஐயா. மகாத்மா, நீ போட்ட செருப்பியா? அது லெட்டர்ல அங்கே வச்சிருக்கையா? காந்தி நேருக்கு போட்டு நேரு எங்க அப்பாவுக்கு போட்ட லெட்டர் யாது? எங்க அம்மாவை தவிர வேற யாரும் தொட விட்டது இல்லையா? ஐயா எங்கய்யா இருக்கீங்க எல்லாம்? ஐயா சாஸ்திரி ஐயா, கொடிகாத்த குமரா, என் குடியை கெடுக்க வந்துட்டாங்க ஐயா. என்னை காப்பாற்ற மாட்டியா? வெற்றிவேல் சார், சார் வெளியே கூட்டிட்டு போங்க சார். சார் கொடிகாத்த குமரா, தெரியாம அடிச்சியா? வலிச்சா மன்னிச்சிரியா? என்ன இல்ல சும்மாதான். உங்களை எங்க உட்கார சொன்னேன்? எவ்வளோ நேரம் சார் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறது? சொல்றேன் போங்க. சும்மா உட்காரு, இங்க உட்காரு. இன்னும் இந்த மாதிரி எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்கன்னு நீங்களா சொல்லிட்டா தண்டனை கம்மி. நாங்களா கண்டுபிடிச்சா அவ்வளவுதான். அதான் எல்லாம் எடுத்துட்டீங்களே. என் அப்பச்சி மேல சத்தியமா இல்லம்மா. அப்பச்சி சாரோட அப்பச்சி கோட் அங்க இருக்குன்னு பாருங்க. சார் இங்க மேல இருக்கு சார். எல்லா ரூமையும் ஓபன் பண்ணுங்க. அதை உடைச்சு தராங்க. கண்டிப்பா நீங்க பேசுறத வச்சுதான் அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அட ஏன் வாய்தானா? ஆமாண்டி. உள்ள ஒரு ரூமே இருக்கு. மேடம் ப்ளீஸ் கொஞ்சம். கக்கூசுவாலிக்குள்ள காசு எடுத்து வச்சிருக்கானுங்க. சார் நீங்க தான் எழுந்து இந்த பக்கம் உட்காரு. குயிக். மூச்சை கூட முழுகுவான தவிர இந்த குத்தாலிங்க வெளியே விட மாட்டான். பாருடா, இப்படி குறுகுறுன்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னை பார்த்தா தானடா நீ என்ன பார்க்கறது எனக்கு தெரியும். பார்க்க மாட்டேன்டா. எச்சி முன்னா கூட தொண்டையில் தேடுவோம் போல இருக்க. இந்த பையன் எப்படி பார்க்குது? அவ்வளோ லட்சணமாக இருக்கும். தம் கட்ட முடியலப்பா. அங்கே என்ன பார்க்குற? அங்கே உடஞ்ச கார் இருக்கு, ஓட்டிகிட்டு போ. முதல்ல இவனை கையோட கூட்டிகிட்டு போ. உள்ள பார்க்குறியா? உடஞ்ச பாத்திரம் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. என்னை விட்டுருங்க. ஏம்மா, அவன் தான் வயசு பையன் பார்க்குறான்னா உனக்கு என்ன ஆச்சு? இந்த அம்மா டயர்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்பாடா, கண்ணீர் விட்டுட்டா. சரியா போச்சு. காந்தி ஆண்டவா, மேலக்கரவ காப்பாத்திட்டா. மேடம் மேல பாருங்க. யோ, என்னையா கையை கூட மேல தூக்கூடாதுன்னு சொல்றேன். அந்த உலக்க எங்க? ஐயோ சார், இது எங்க அப்பச்சி காலத்து வீடு சார். அவர் ஏதாவது வச்சுட்டு போயிருப்பார் சார். உங்களுக்குலாம் காந்தின்னு பேர் வைக்கிறதே தப்பு. இதுல காந்தி அப்பா வேற. எங்க அப்பாவும் காந்தி அப்பாவும். சார் போதும் போதும் சொல்லுங்க.
கையெழுத்து போடுங்க. எல்லாமே கஷ்டப்பட்டு போடுங்க. ஓ கொஞ்சம் வாங்கல. சைன் பண்ணதுக்கு அப்புறமா இதெல்லாமே சுமார் எல்லாத்தையுமே எடுத்துன்னு போய் அரசாங்கத்தை கொடுத்து உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம்னா யோசிக்கிறாங்களே. இதை முதல்ல சொல்லியிருக்கலாமே குத்தாலிங்க. சரி, எவ்வளவு முடியும்? அடவு நாக்கில் நல்ல சாமி உட்கார இதை முதல்ல கேட்டுக்கலாமில்ல. எல்லாத்தையும் அள்ளி அலற வச்சுட்டீங்களே. ஒரு 2 முடியுமா? எல்லாத்தையும் எடுத்து பிரிச்சு ஆளுக்கு பாதி வச்சுக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு கை நீட்டி பழக்கம் இல்ல சார். மேடம் அவர்கிட்ட கொடுத்துட்றேன் சார். 2 சொன்னாங்க. சரி. என்ன சார் மினிஸ்டர்னு பார்க்காம கூட அடிச்சிட்டாங்க. ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும். கஷ்டம் சார். இந்த மாதிரி தைரியம்லாம் வரும் சார், கண்டிப்பா வரும். போடுங்க. தேங்க்யூ. தப்பிச்சிடுவோம் தெரிஞ்சே தப்பு செஞ்சுட்டு இருக்க உங்க கூட்டத்துக்கெல்லாம் சொல்லி வைங்க. உங்களை பிடிக்கிறதுக்காகவே நேர்மையான கூட்டம் இந்த ஜான்சி ராணியோட கூட்டம் வந்துட்டு இருக்குன்னு. போலாம். மிஸ்டர் வெற்றிவேல், இவங்களை கைது பண்ண வேண்டியிருக்கும். ஹையர் அஃபிஷியல்ஸ் வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்க. எஸ் மேடம். மேடம், இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டே ஒர்க். நீங்க பண்ண இந்த ஒர்க்லாம் பார்க்கும்போது யூ ஆர் மை பிக் இன்ஸ்பிரேஷன் மேடம். நெஞ்சில நேர்மையும் செய்யற செயல்ல நியாயமும் இருந்தா போதும், வேற எதுக்கும் பயப்பட வேண்டாம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.